ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்வதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆட்டுக்கால் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும். ரெண்டாவது ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்தது ஒரு மீடியமான தக்காளி, அப்புறம் ஒரு அரைக்கை கொத்தமல்லி, ஒரு 4 புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், ஜீரக பொடி போட்டுக்கலாம். ஜீரக பொடி ஒரு 2 ஸ்பூன். ஓகே, அளவான உப்பு. சரியா சொல்லிக்கலாம். அளவான உப்பு அப்புறம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விடணும். ரெண்டு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 லிட்டர் தண்ணி தேவைக்கு ஏற்ப வச்சுக்கிறதும் ஆட் பண்ணிக்கணும். தேவைக்கு ஏற்ப தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணி முதல்ல எடுத்துக்கலாம். 8 விசில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 8 விசில் வரப்போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப நம்ம 4 விசில் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். விசில் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாத, அதனால் நம்ம போட்டிருக்கோம், திரும்பவும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு கிளறி விட்டு திரும்ப நம்ம 4 விசில் திரும்பவும் நம்ம விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப 4 விசில் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு விசில் அடங்கினதும் நம்ம மிளகு எல்லாம் கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கர் நம்ம திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அளவு பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடணும். ஓகே, முடிஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சூப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஒரு பவுலுக்கு. இப்போ சுவையான டேஸ்டியான சூப் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம்.